நான் ஆக்சுவலி இங்க சென்னையில வந்து ஒரு 30 ஆஃபீஸ் சுத்தி இருக்கேன். ஆமா, அது ஒரு சொன்னல பேக் ஸ்டோரி. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் அவர் வந்தது. லைக் வெரி யங் ஏஜ் 17 இயர்ஸ் ஏதோ ஊரை விட்டு வந்த அண்ட் இங்க வந்து ஹீ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். 2013ல வீட்டில் ஒரு சுச்சுவேஷனால நைட்டு கிளம்பி வந்துட்டேன். அதையும் வந்து பைசா இல்லை, அந்த உண்டியன்னு சொல்லுவாங்கள்ல, பைசா ₹1 போட்டு அதை உடச்சிட்டு அதில் வந்து ஒரு 250 எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். ஒப்பனா சொல்லணும்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு வேலை கேட்டேன். தமிழ் அவ்வளோ தெரியாது, தெலுங்கு போய் போ அப்படின்னா நிறைய டேஸில் வந்து சாப்பாடு இல்லாமலே தூங்கியிருக்கேன். சொன்னல நான் வந்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன், இட்ஸ் லைக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதிகமாக. நான் வீட்டுக்கு போனேன்னா வீட்டில் மறுபடியும் சொல்லாமலே போயிட்டேன், மறுபடியும் சொல்லாமலே வந்துட்டேன். சரி போ 4 மாடு இருக்குல்ல போய் அப்படின்ட்டாங்க வீட்டில். தாம்பரம் ஹேஜி ஹாஸ்பிட்டல் ஒரு வார்ட் பாய், இந்த கண்ணாடி தொடக்கிறது வார்ட் பாய், கண்ணாடி தொடக்கிறது அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் மார்னிங்லேருந்து போகணும், ஜாயின் ஆகணும் அப்படின்னாரு. சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ லவ் ட்ராக் வரும், இப்போ இதாகும், எனக்கு ஃபீலிங்ஸ் வரும், இவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா ஃபேமிலிக்காக நான் வந்து நிறைய ஸோ ஒரு வயசான பாட்டி அப்படியே தெலுங்குல திட்டுறாங்க, டே இவனுக்கு எல்லாம் அறிவு இல்லையாடா, எப்படி அந்த பொண்ணு பின்னாடி போற, எதுக்குடா கை பிடிக்கிற. எனக்கு அங்கே பயம் வந்துச்சு. தேவரா வந்து such a big film, அதுல ஒரு பார்ட் ஆஃப் இது இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஜூனியர் என்டிஆர் வந்து உங்களை அடிப்பாரு, அங்க எனக்கு அப்படியே ஒரு ஜூனியர் என்டிஆர் நடிப்பார். அதுக்கு அந்த டைலாக் வந்து லைக் பிரகாஷ் ராஜ், ஜெகபதி பாபு வில்லன்ஸ் இருக்காங்கல்ல, அவரு சொல்ல வேண்டிய டைலாக் நம்ம சொல்லும் போது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி. அத்தனையும் நமக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் லைக் எனக்கு நேச்சுரல் பாடி, ஜிம் இன்ட்ரெஸ்ட். அப்போதான் அந்த மாடலிங் பண்ணும்போது தான் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடலிங்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது ஆக்டிங். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking. சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க, சன்னை விட ஃபன் அதிகம். VGP யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இப்பதான் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்க 2 பேரோட லவ் சீக்வன்ஸ் லைட்டா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பீப்புள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து என்ன இவங்க பேர் இப்பதான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜோன் மாதிரி இப்பதான் வந்து அந்த லவ் ட்ராக்லாம் வருது. ஸோ வந்து இதுக்கு எப்படி ஒரு ரிசப்ஷன் வருது, என்னெல்லாம் வந்து உங்களுக்கு டிஎம்ஸ்லாம் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதா நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இதுல நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நடுவில் வந்து தேவரா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானதுனால இன்ஸ்டாகிராம் அந்த பக்கமே போகல. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ திடீர்னுட்டு அந்த டிஎம் ரிக்வஸ்ட் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஷாக் எனக்கு. அத்தனை பேர் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அப்புறம் அண்ணா எப்போதான் லவ் வரும் அப்பதான் லவ் வரும் கேட்டுட்டே இருக்காங்க. எப்போ லவ் ட்ராக் வரும், இப்போ இதாகும், அதுக்காக வெயிட்டிங் அப்படி எல்லாம் சொல்லி டிஎம்ஸ் வரும், நிறைய டிஎம்ஸ் வரும். நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? நமக்கு தெரியலமா, ரைட்டர் தானே, எனக்கு தெரியாது. எப்பதான் ஒரு இப்போ தெரியாது. அதுவுமே ஆக்சுவலி வாட் ஹேப்பன் மீன்ஸ் கர்ணா கேரக்டர் வந்து ரொம்ப அவர் வந்து கொஞ்சம் டீப் இன்சைட் பார்த்தான்னா ஒரு அப்பாவி. அதுக்கப்புறம் அண்ணா மேல இருக்கிற பாசம், லைக் மகாபாரதத்துல கர்ணன் எப்படி இருக்காரோ அந்த வாக்குக்காக அந்த மாதிரி. இப்போ நடுவில் இவளை அவாய்டு பண்ண முடியாது, இவன் மேல கொஞ்சம் கன்சல்ட் இருக்கு. அட் த சேம் டைம் இவளை விட இம்பார்ட்டன்ஸ் அண்ணன் தான், வில்லன் தான். அப்ப எப்படி லவ் ட்ராக் இப்படி வந்தாலும் இப்படி போகும், இப்படி வரும் போகும், இப்படி வரும் போகும், அப்படியே இருக்கும். எனக்கு ஃபீலிங்ஸ் வரும், இவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா ஃபேமிலிக்காக நான் வந்து நிறைய சோ போயிட்டே இருக்கு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆமா. அண்ட் வந்து உங்க ஜர்னி பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து ஒரு 8 சீரியல்ஸ் வந்து தெலுங்குல பண்ணிருக்கீங்க. அண்ட் வந்து தேவரா வந்து such a big film, அதுல ஒரு பார்ட் ஆஃப் இது இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. தேவரா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு? எனக்கு 2023ல ஆடிஷன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அப்போ நான் ஆக்சுவலி
அங்கே சீரியல் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆடிஷன் போகுதுடா, யார் வேணாலும் போகலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் ஆக்சுவலி இங்கே சென்னையில் வந்து ஒரு 30 ஆஃபீஸ் சுற்றிருக்கேன். 30 அப்போ ஆஃபீஸ் ஆமாம் 30 ஆஃபீஸஸ் எல்லாம் சுற்றிருக்கேன். வென் ஐ வாஸ் இன் அது ஒரு சொன்னல பேக் ஸ்டோரி. ஸோ அந்த 2023ல் நான் ஆடிஷன் கொடுத்தேன். அவ்வளோதான் இங்கே எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் டு சீரியல்ஸ் அப்படி போகும்போது திடீர்னுட்டு ஒரு கால். ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது, அவங்க தங்கச்சி ஹீரோ தங்கச்சி கொஞ்சம் இது பண்ணணும், டீசிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 2 days டீசிங்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே இருக்கே. அது எப்படி வரும்னா நம்ம பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல சரி எங்கேயாச்சும் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே வில்லன் சீனா பண்ற, நல்லா தானே இருக்கு, ஹீரோவை ட்ரை பண்ணலாம்ல, வில்லனாவே ஏன் உங்களுக்கு பண்ற? என்னடா தெரியும் அங்க நடக்கிறது எல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மைண்ட்ல ஒரு இருக்கும்ல, நம்ம பக்கத்து வீட்டுல சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி 8 சீரியல் வில்லனா பண்ணி கொஞ்சம் வெறுத்து போச்சு. ஐயோ வில்லனா ஐயோ போவோம். ஏன்னா எதுக்கு இது வில்லன்னு சொன்னேன்னா, ஹைதராபாத்ல ஏர்லி மார்னிங் இட்லி சாப்பிட கடைக்கிட்ட போனேன். ஒரு வயசான பாட்டி அப்படியே தெலுங்குல திட்டுறாங்க, டே இவனுக்கு எல்லாம் அறிவு இல்லையாடா, எப்படி அந்த பொண்ணு பின்னாடி போற, எதுக்குடா கை பிடிக்கிற. எனக்கு அங்கே பயம் வந்துச்சு. ஓகே இப்படிதான் திங்க் பண்ணுவாங்கல்ல. பட் இன்னொரு ஹாப்பினஸ், நான் வந்து இப்பதான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், அப்பதான் சொன்னாங்க இல்லடா அப்படி திட்டு வாங்கினாதா யூ வில் பி சக்சஸ் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே ஃபைன், ஓகே அப்போ நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படி அந்த தாட்ல இருந்து. அதுக்கப்புறம் 2 days ஷூட்டுக்கு, அது பேன் இண்டியா மூவி, டீசிங் பண்ணாமா வேணாம் அப்படின்ட்டு சைலண்டா இருந்தா. மறுபடியும் ஒரு ஜஸ்ட் ஈவினிங் மறுபடியும் கால் பண்ணி அப்புறம் அப்படியே சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி ஜூனியர் என்டிஆர் வந்து உங்களை அடிப்பாரு. அங்க எனக்கு அப்படியே ஒரு ஜூனியர் என்டிஆர் நடிப்பார், அதுக்கு தவிர வேற என்ன வேணும் எனக்கு. ஆக்சுவலி ஐ அம் பிக் ஃபேன் டு ஹிம். என்டிஆர் ஆனாலும் எங்க ஃபேமிலி அக்கா தான். ஸோ எதுவுமே சொல்லல, சார் நான் வரேன் சார், நான் வர்றேன், எப்படி அடி வாங்குற சீனால ஓகே சார், என்ன அடி வாங்கினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு லைக் காட் பிளெஸிங்ஸா இல்லை என்னோட டேலண்டா என்னன்னு தெரியல. ஒரு டைலாக் கொடுத்தாங்க, அந்த டைலாக் சிங்கிள் டேக்ல போச்சு. த நெக்ஸ்ட் டே மறுபடியும் என்டிஆர் கூட வச்சு டைலாக் இருக்கு அப்படின்னாங்க, அதையும் சக்சஸா போச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 days 20 days ஷூட் ஆயிடுச்சு. சைஃப் அலி கான் கிட்ட அவர் சைட்ல போட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு 20 இவங்க இருப்பாங்க மெம்பர்ஸ், 20 மெம்பர்ஸ் இந்த மாதிரி. அவங்க எல்லாம் டிராவலிங் வந்து நான் சொன்ன 2023ல ஆடிஷன் கொடுத்தேன். அப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாம் வந்து 1 year டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஜஸ்ட் 20 days 3 daysல போய் அவங்களுக்கு ஈக்குவலா கேரக்டர் நடிச்சேன். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப அது மறக்கவே முடியாது. ஸோ இட்ஸ் லைக் நான் வந்து சாகர வரைக்கும் அது வந்து ஒரு மெமரபிள். அவரு கூட டைலாக் சொல்லி அது பெரிய டைலாக், அது வந்து எனக்கு. அண்ட் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 70mm ஸ்கிரீன்ல அவ்வளோ பெரிய தியேட்டர்ல நம்ம முகம் வரப்போகுதுன்றப்போ எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லலாம், நீங்க ஆங்கரா இருக்கீங்க, உங்களுக்கும் இருக்கும் அடா நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போதும் நான் கண்டிப்பா நடிப்பேன்ட்டு. எல்லாருக்குமே வந்து ஹியூமன் பீயிங்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ இப்போ சீரியல்ல பண்றவங்களும் பிக் ஸ்க்ரீனுக்காக தான் சின்ன தரைக்கு வருவாங்க, இங்கிருந்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டப்போ நம்ம வந்து பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அதை விட வேற என்ன வேணும் ஆக்சுவலி. அது தட்டு நமக்கு பிடிச்ச ஹீரோ கூட அவர் வந்து அவ்வளோ பெரிய டைலாக் நம்ம அவர் திட்டுறோம், அந்த டைலாக் வந்து லைக் பிரகாஷ் ராஜ், ஜெகபதி பாபு வில்லன்ஸ் இருக்காங்கல்ல, அவரு சொல்ல வேண்டிய டைலாக் நம்ம சொல்லும் போது இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் மூவி. அத்தனையும் நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் லைக் ரொம்ப ஆக்சுவலி அப்படியே ஃப்ளைங் தான். வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்டில் அவங்க யாருக்குமே நான் வந்து சொல்லவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஐ ஹாவ் 2 siblings அண்ட் அப்பா. ஸோ அவங்களுக்குமே வந்து நான் வந்து இந்த மாதிரி போறேன்ட்டு எதுவுமே, எல்லாம் சர்ப்ரைஸ் தான், எல்லாருமே ஷாக்கு. தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களா? அப்பா நான் ஷூட் பண்ணி முடிச்சு நான் மூவிக்கு போலாம் வாங்க வீட்டுக்கு வந்தேன். அப்பயும் எனக்கு பயம். நான் டப்பிங் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். டோட்டல் 12 dialogues. இன்டர்வியூக்கு அப்புறம் ஹீரோயின் விட நம்ம தான் அங்கங்க அதிகமாக இருப்பேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் டப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சார் எல்லாருக்கும் கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஊர்ல எல்லாரையும் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம், ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்துச்சு. வருமா நம்ம நடிச்ச போர்ஷன்ஸ் எல்லாமே? பட் எனக்கு என்ன 12 dialogues சொல்லியிருக்கோம், ஒரு டைலாக் வந்தா போதும்ல, எங்கேயாச்சும் ஒரு ஓரமா இருப்போம்ல அப்படின்ட்டு அந்த தாட்ல தான் நான் கூட்டிட்டு போனேன்.
அங்க போய் பாக்குற ஷாக்கு. ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் அங்க வர இங்க வர அங்க வர எல்லாருமே காலி. இப்படி சொல்லியிருந்தா நான் பேனர் கட்டிருப்பேன், நான் இது எடுத்துட்டு நான் வந்திருப்பேன். ஊருக்கே சொல்லியிருப்பேன், நீங்க ஊருக்கே வாட்ஸ்அப் சொல்லியிருப்பேன். குரூப்ல போட்டிருப்பேன் நீங்க அப்படின்ற மாதிரி தே ஆர் ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் அந்த வரம் அங்க இருந்து வரும்போதே எங்க ஃப்ரெண்டு அதுல நடிச்சிருக்கேன். வில்லேஜ்ல இருக்கும்ல. So, அது ஒரு ஆக்சுவலி எந்த happiness. ஊர் நீங்க? நான் ஆந்திரால சித்தூர் கிட்ட மதனப்பள்ளி லைக் வில்லேஜ் மாதிரி இருக்கும். வில்லேஜ், பக்கா Okay. வில்லேஜ். அந்த ஒரு ஃபீல் செமையா இருந்திருக்கும். வில்லேஜ்ல இருந்து போன ஒரு பையன் நம்ம junior அங்க NTR ஓட இருந்து நடிக்கிறது. வந்து இவ்வளவு தூரம் ஸ்கிரீன்ல வர்றது பெரிய விஷயம். ஏன்னா இல்ல அதுல நான் என்னோட ஹார்ட் ஒர்க் 100% இருக்கு. கண்டிப்பா. அத சொன்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் அவர் வந்தது. லைக் வெரி யங் ஏஜ். உங்களுக்கு ஏதாவது கதைகள் தெரியுமா அவர் ஸ்டார்டிங் இனிஷியலி? 17 இயர்ஸ் ஏதோ ஊரு விட்டு வந்த இங்க பஸ்ல இங்க சென்னைக்கு வந்தார். பிகாஸ் அதுவும் வந்தது சென்னைக்கு சூஸ் பண்ணது. சென்னை ஹைதராபாத் 2 பஸ் இருந்தது. சென்னைக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியா இருந்தது கேஷ். பஸ் டிக்கெட் வந்து கம்மியா, அதனால சென்னைக்கு வந்தது. அண்ட் இங்க வந்து he struggled a lot. He struggled a lot. So, He worked in hospital. எதனால வந்து ஹைதராபாத்தா சென்னையான்றப்போ? நான் ஆக்சுவலி வீட்டில் ஒரு சுச்சுவேஷனால ஒரு நைட்டு கிளம்பி வந்துட்டேன். அதையும் வந்து பைசா இல்லை, அந்த உண்டியன்னு சொல்லுவாங்கல்ல, பைசா ₹1 போட்டு அது உடச்சிட்டு அதில் வந்து ஒரு 250 எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். அங்கே பஸ் ஸ்டாண்டில், மதனப்பள்ளி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது லைக் 250 அப்போ 2013 எனக்கு 17.5 years. அப்போ வந்து இட்ஸ் லைக் 2 பஸ்ஸுமே இருக்கு. 10 o'clock நைட் 10 o'clock ஹைதராபாத் சென்னை. இங்கேயுமே வந்து லைக் எப்படி சொல்ற நேச்சர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த 250 தான் என்கிட்ட இருக்கு, அந்த காயின்ஸு ₹10 இதெல்லாம் சேர்த்து. ஸோ அப்போ நான் 2013 அங்கே வந்து 180 ஹைதராபாத், 170 165 சென்னை. ஸோ கம்மியா இருக்கு, இது நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுல்ல, இது கம்மியா இருக்கு அதுதான் அப்படின்னு சென்னை பஸ் ஏறி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் எதுவுமே தெரியாது எனக்கு. வந்து கோயம்பேடு வரீங்க, அது மட்டும் அது கூட ஐடியா இல்லையா? அதுக்காக இல்ல, ஜஸ்ட் ஃபேமிலி. ஐ ஹேவ் 2 siblings அப்படின்னு சொன்னா அவங்க படிக்கணும், அந்த மாதிரி இதுலதான் வந்தேன். ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நான் கேம் டு வந்து சென்னை. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இது. அப்போ நான் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தேன் 12th 2000. ஸோ இங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, போகலாம் ஏதாச்சும் வேலை செஞ்சு பைசா கொடுக்கலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், காலையில மார்னிங் 4:30 விட்டுட்டாங்க கோயம்பேடுல. அங்க மார்னிங் 4:30 இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் அங்கங்கே சுத்திட்டே இருந்தேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மார்க்கெட்டு அங்கிருந்து மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஈவினிங் 4:30 எனக்கு ஒரு தாட் வந்தது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடும்போது சென்னையில தான் இருக்காங்க, அந்த ₹1 காயின் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. So, PCO அந்த காயின் போட்டு, ஆமா அந்த காயின் போட்டு ஒரு ₹10 காயின்ஸ் வாங்கி அந்த பையனுக்கு போன் அடிச்சுட்டு அவர் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு, அது ஈவினிங் தான் அந்த தாட்டே வந்தது. ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வேலை கேட்கலாம். ஒப்பனா சொல்லணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வேலை கேட்டேன், கடையில ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம் அப்படி, அந்த 2 daysக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டதுக்கு இல்ல தமிழ் அவ்வளவு தெரியாது, தெலுங்கு போய் போ அப்படின்னாங்க. ஸோ அப்படியே மறுபடியும் நடந்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஈவினிங் தான் அந்த தாட் வந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணா தாம்பரத்துல இருக்காரு அவரு. நான் இந்த மாதிரி வந்துட்ட வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு வேலை அப்படின்னு சொன்னதுக்கு சரியா வந்துட்டு அவரே வந்தார். ஷெஃபி நேம். அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து தாம்பரம் ஹேஜி ஹாஸ்பிட்டல், அதுல வந்து அவர் வந்து பிளட் டெக்னீஷியனா இருந்தார். ஸோ அவர் வந்து சரிடா நான் பேசிட்டு ஏதாச்சும் வரேன், ஏன்னா அவரும் என்னோட ஊர் தான். ஓகே, ஆந்திரா தான். அங்கிருந்து வந்திருக்காரு. நான் என்னோட ஊர் மீன்ஸ் பக்கத்து வில்லேஜ், அங்கிருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கலான்ட்டு ஒரு வார்ட் பாய், இந்த கண்ணாடி தொடக்கிறது அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து போகணும், ஜாயின் ஆகணும் அப்படின்னாரு. சரி நான் போகலாம். ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் நான் வர சின்ன பையன்ல, நம்ம அப்போ அந்த ஏஜ்ல மென்டல் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த வண்டிக்கு வந்து வீல் சேர் எடுத்துட்டு வர சொன்னாங்க. சரின்னு வீல் சேர் எடுத்துட்டு போனா பிடிச்சிட்டு பிளட்டு அப்படியே சேர்ல உட்கார வச்சு பயந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் இல்லைண்ணா நான் வீட்டுக்கு போயிடுறேன், ப்ளீஸ் எப்படாச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்தார். என்ன அவரு வந்து ஆக்சுவலி அவங்க பையன் வந்து நான் இங்க ரிஷி வேலி அப்படின்ட்டு ஸ்கூல், பெரிய சிபி இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுல படிச்சிருக்காரு. ஸோ அவர் ஹீனோஸ் தெலுங்கு. யார் இந்த பையன் புதுசா சார் இன்னிதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ட்டு அவர் சொன்னதுனால அவர் வந்து என்னப்பா என்ன படிச்சிருக்கேன், இல்லை சார் நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்து வந்து ஏதாச்சும் ஒரு வேலை
இந்த வார்டு பாய் வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொன்னதுக்கு அவர் வந்து சரி வேற வேலை கொடுக்கலாம், இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அப்போ என்னோட சேலரி மந்த்லி 2000, 2013 மந்த்லி 2000. அங்கிருந்து லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ஓனருக்கு. அவங்க வீட்டிலவே மாடியில் 3rd ஃப்ளோரில் ஒரு சின்ன ரூம் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வேலை பிடிக்கலான்னு சொன்னதுக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கில் நீ போய் கற்றுக்க அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே போய் ஓகே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிஷியனு அங்கேருந்து அதுக்கப்புறம் அவரே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸில் ஜாயின் பண்ண வச்சார். கம்ப்யூட்டர் கிளாஸ் கற்றுனதுக்கப்புறம் ஃபார்மசியில் ஒரு புக்கு கொடுத்துட்டு மெடிசன் பற்றி படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புக்கு கொடுத்துட்டு அது படிச்சுட்டே ஃபார்மசியில் ஒர்க் பண்ணேன். ஃபார்மசியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டல் ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பண்ணதுக்கப்புறம் 3 years ஆயிடுச்சு அங்கே தாம்பரத்தில். 3 years அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியா. ஸோ பீப்புள் எனக்கு நம்ம தான் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிக்கும். ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட கிரிக்கெட் விளையாடுது அது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த 3 years எனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஹி ஹேஸ் ஓன் ஸ்கூல். ஓனருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ அப்போ திடீர்னு கேட்டார், உங்களுக்கு 4 மணிக்கு மார்னிங் எழுந்துட்டு எங்கே போறீங்க? சார் கிரிக்கெட் விளையாட போகிறேன். அப்படியா, நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னா ஒரு வேலை இருக்குது அப்படின்னாரு. என்னன்னா ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுருங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ஸா, நம்ம தான் ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் செக் ஷர்ட்ஸ் இதுதான் போட்டிருந்தாப்போ. ஸோ அவரே வந்து ஃபார்மல் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூப்பிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு. அங்கே போய் பார்த்தா ஸ்கூலில் வந்து என்னோட பையன் மாதிரி. ஸோ அவர் வந்து அசிஸ்டன்ட் பிஇடியாக ஒர்க் பண்ண போகிறாரு இன்வைட் அப்படின்ட்டு அவரே அதில் வந்து அங்கேருந்து தான் எனக்கு ஸ்ட்ரகிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருப்பி. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து நடுவீர்பேட் லைக் தாம்பரத்துல இருந்து ரொம்ப லாங் 22 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அங்கே அந்த ஸ்கூல் வச்சிருக்காரு. அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அவர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களோட மென்டாலிட்டி அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொல்லிட்டாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அப்சல்யூட்லி பாலிடிக்ஸ் எல்லா இடத்துல இருக்கும். ஸோ அந்த பிஇடிக்கு நம்ம பிடிக்கல போல, என்ன பிடிக்கல. ஸோ என்ன வச்சு ஏன்னா நம்ம வந்து ஸ்டடி இல்லாமலே ஒரு அசிஸ்டன்ட் பிஇடின்னா பட் ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுனால அவர் வந்து அந்த தாட்ல அங்கே வச்சாரு. அது அவரோட ஸ்கூல்னால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. பட் அங்கே பயங்கர பாலிடிக்ஸ் நடந்து ஒரு 8 monthsல என் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சீனியர் யாராச்சும் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணா சொல்லாமலே தாங்கிக்க முடியாமல, ஏன்னா அங்கே சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். ஆந்திரா போயிட்டீங்க திருப்பி? சொல்லாமலே போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நான் போறதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஃபோன் பண்ணி உங்க பையன் கொடுத்தோம் பட் வந்துட்டாரு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 8 monthsல என்ன பண்ணான்னா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். இங்க அதான் சொன்னால தாம்பரத்துல ஃப்ரெண்ட்ஸு சில பேர். அங்கே நம்ம இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் இட்ஸ் லைக் ஃபுல் ரியல் ஸ்டோரி. அது அப்படியே ஒரு பெரிய ஸ்டோரி எனக்கு. ஸோ அங்கே ஆமா அது அங்கே நான் படிக்கும்போது ஒரு தாம்பரத்துல ஒரு ஜாக் ஜோசப் அப்படின்ட்டுன்னு அவர் வந்து இப்போ அவரு ஒரு இடு ஸ்போர்ட்ஸ் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ரெஸ்யூம் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணோம், ரெஸ்யூம் எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அதெல்லாம் கற்றுக்கு நான் என்னோட ரெஸ்யூம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் படிக்கிறதுனால அட் த சேம் டைம் இன்னொன்று நடந்திருக்கேன்னா 2013 இட்ஸ் லைக் எனக்கு நேச்சுரல் பாடி ஜிம் இன்ட்ரெஸ்ட். ஜிம்முக்கு போனோடனே அந்த மாஸ்டர் என்ன சொன்னார், தாம்பரத்தில் உன் பாடி செம்மையா இருக்கு, காம்படிஷன் பண்ணலாமா? காம்படிஷன் என்னது நமக்கு தெரியாதுல்ல, காம்படிஷன் என்னதுன்ட்டு நான் கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் பண்ண வச்சாரு. ஸ்டேஜ் நான் வந்து அப்பயே வந்து 75 கேட்டகரியில இது பண்ணேன். ஸோ அப்பயே வின் பண்ணிட்டேன் பாடி பில்டிங். 2013-14 வின் பண்ணீங்க மிஸ்டர் சென்னை. ஸோ அதுவே வந்து நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ அந்த பாடி அதுக்கப்புறம் என்ன பாடி பில்டிங் என்னன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் கண்ணன் புகழேந்தி நம்ம டி நகர்ல இருக்கு, அவர்கிட்ட வந்து வீக்லி ஒன்ஸு கிளாஸஸ்க்கு வந்தேன். அந்த 3 yearsல வந்து பாடி பற்றி அந்த ஜிம் பற்றி அது கற்றுக்கினேன். ஒரு 1 year அது வந்து ஒரு 1 year 6 months கோர்ஸ் அது பண்ணேன். அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இங்கேருந்து போனோடனே அந்த ரெஸ்யூம் அவருக்கு அனுப்பிச்சதும் நான் வீட்டுக்கு போனோடனே வீட்டில் மறுபடியும் சொல்லாமலே போயிட்டேன், மறுபடியும் சொல்லாமலே வந்துட்டேன். சரி போ 4 மாடு இருக்குல்ல போய் அப்படின்ட்டாங்க வீட்டில். சரி அதுக்குள்ள நான் ஆக்சுவலி அக்கா வந்து டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க, தங்கச்சி வந்து 12th முடிச்சுட்டு டிகிரி போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த அப்போதான் ஆக்சுவலி அப்போ ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்ட்டு. அவர் 2 days வெயிட் பண்ற அந்த பையன் அந்த ஜாக் ஜோசப் அவர் ஃபோன் பண்றாரு, உங்க ரெஸ்யூம் ஓகே ஆயிடுச்சு, பெங்களூர்ல நம்மளே ட்ரைனிங் தருவோம், பிஇடி ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஒரு இது கொடுப்பாங்க எங்க அப்படின்னா திருவேண்டரத்துல போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களே 2 months ட்ரைனிங் கொடுத்துட்டு திருவேண்டரத்துல போஸ்ட் கொடுத்தாங்க. அந்த திருவேண்டரத்துல 1 year முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தாம்பரத்துல ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கே ஒரு ஸ்கூல்ல பிஇடி. இட்ஸ் லைக் லைஃப் Boom. சர்க்கிள் மாதிரி ஆமா. இல்ல திருப்பி ஏன்னா நம்ம இங்க கண்ணாடி துடைச்சிட்டு வந்து அதே ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ஒரு பிடிஏ போறோம்ன்றது பெரிய விஷயம் இல்ல. ஒரு உங்க ஓனர் பார்த்தாரா, அதுக்கப்புறம் பேசினாரா வந்து? அவர் பேசி அதுக்கு அப்புறம் அப்பவும் போல, நான் இப்போ இந்த சீரியல் ஹீரோ கிடைச்சது அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போய் மீட் பண்ணேன். ஓகே அப்பா, எப்படி இருந்துச்சு ஒரு 10 வருஷம் 13 வருஷம் 13 கரெக்டா? வருஷம் அவர் ஷாக்கு மறந்துட்டார் அவரு. அதுக்கப்புறம் சார் நான் இந்த நரேஷ், ஐயோ நரேஷ் அவங்க ஷாக் அப்படியே தெரியுதா அவருக்கு நீங்க சீரியல்ல ஹீரோவா சீரியல பண்றீங்க? அது பார்த்துட்டு அவங்க உட்கார வச்சு அவங்க வைஃப் உள்ள இருந்து கூட்டு வந்து, வா நரேஷ் இந்த மாதிரி ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வா. வீட்டுல அவங்க வந்து அப்படியே லைக் ஒரு இது. உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அதே இடத்துல நம்ம வந்து அதான் ஒரு வேலை சொல்றேன்ல, வேணாம்னு நான் சொல்லி வீட்டுல வந்து விட ம். வீட்டுல நான் வந்து 13 years அப்படின்னா அந்த 10 வருஷம் விட வெளியில தான் நான் அதிகமா அதிகமா. வாழ்ந்திருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதிகமா. ம். ஏன்னா ஒரு இடத்துல இங்க இருக்குன்னா மறுபடியும் மாறி Shift போயிட்டே ஆயிட்டே இருக்கும், இருக்கறதுனால. ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த வேலை ஸ்ட்ரெஸ் நிறைய டேஸ்ல வந்து சாப்பாடு இல்லாமல தூங்கி இருக்க. சொன்னல நான் வந்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்ற, இட்ஸ் லைக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. தெரியல இது ஒரு வைப் கிடைச்சிருக்கானா என்னோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த திருவேண்டரத்துல முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க டி நகர்ல ஃபாத்திமா ஸ்கூல், அதுல ஒரு 1 year, பாபாஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஷோலிங்கநல்லூர்ல இருக்கு, அதுல ஒரு 1 year. அதுக்கப்புறம் ஹோப் ஹை ஸ்கூல் இங்க நம்ம ஏதோ அந்த இது மறந்துட்டேன், அங்க ஒரு 2 months. அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல பண்ணேன். ஸ்கூல்ஸ்ல பண்ணும்போது ஒரு லேடி டீச்சர் அவங்க வந்து நல்லா ஹைட்டா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தாட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வந்து மாடலிங் கோஆர்டினேட்டர் அது பண்றாங்க, இஸ் இட் பாசிபிள் நீங்க வந்து சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் தானே இப்போ பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு தாட் கொடுத்தாங்க. அப்போதான் எனக்கு ஓகே, நிறைய பேர் நம்ம நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஏன் இதெல்லாம் பண்றீங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்துச்சு. ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி, அது சூப்பரான ஸ்டோரி ஆக்சுவலி. எப்படி ஜிம்ல வந்து போய் ஸ்டேஜ் ஏறணும்னே இது பண்ணா, மாடலிங்ல போய் ஸ்டேஜ் ஏறணும்னே ஐ காட் வின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணா உனக்கு கிடைக்கும். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மாடலிங்ஸ் சின்ன சின்ன மாடல், மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் ஃபேஷன் ஐக்கான் இந்த மாதிரி போயிட்டே இருந்தேன். போன இடத்துல எல்லாம் வின் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஃபாத்திமா ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பிரின்சிபால் வந்து, என்ன மாடலிங் எல்லாம் பண்றீங்க போல, அது பண்ணி இங்க ஸ்கூல்ல பிஇ டீச்சரா வருது, அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். நானும் டீப்பா திங்க் பண்ணேன், ஓகே ஃபைன் நம்ம அது பண்ணும்போது இது வந்து பிஇடியா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ட்டு நானே திங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இது மாடலிங் வழியே போய் நம்ம ஜாபாவே acting, பண்ணலாம். ஆமா சோ அதுதான் மாடலிங்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்டிங். ஆமா. ஸோ மாடலிங் பண்ணலாம்னா கரெக்டாக மாடலிங் ஸ்டார்ட் பண்ற எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போதான் அந்த மாடலிங் பண்ணும்போது தான் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடலிங்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், மாடலிங் என்ன பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ் மாடலிங் தான் மாடலிங், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது ஆக்டிங், அதுக்கப்புறம் எல்லா மாடல்ஸுமே வந்து ஆக்டிங் இது ஆக்டர் ஆகணுன்ட்டு தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா. அப்போதான் வந்து ஒரு சென்னையில இருக்கிற நிறைய ஆஃபீஸஸ் நிறைய 30 ஆஃபீஸ் போனதெல்லாம் நிறைய டெய்லி சாட்டர்டே சண்டேனாலே நம்ம வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட உள்ள போனா ஒரு 2-3 ஆஃபீஸ் இருக்கு, அங்கெங்க எங்கெங்க ஆஃபீஸ் இருக்கு, டி நகர் நிறைய இடத்துல இருக்கு ஆஃபீஸஸ், எல்லா ஆஃபீஸ்க்கும் போனோம். இப்போ வந்து அந்த டைம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல வேண்டான்னு சொல்லி, அந்த டைரக்டர்ஸோ இல்ல அந்த டைம்ல உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆட்கள் இப்போ உங்களை ரெகக்னைஸ் பண்ணி பேசின தருணம் இல்ல ஏதாவது யாருமே அது பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்களா? ஓகே. அது ஆனா பெரிய பாத்திருக்கீங்க artist. அந்த மாதிரி பர்சன்ஸ் திருப்பி லைஃப்ல மீட் பண்ணீங்களா? உங்களை அப்ப நோ சொன்னவங்க இப்ப பாத்திருப்பீங்க, இப்ப ஹீரோவாயி
இல்ல அது சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் சென்னை அங்கே போயிட்டேன்ல ஹைதராபாத்துக்கு. அதுக்கப்புறம் அங்கே தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் அங்க ஒரு 3 இயர்ஸ் டிராவல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் இங்க வந்தேன். ஸோ அதனால இப்போ நான் ட்ரை பண்ணல. பட் இப்போ சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஜி தமிழ்ல இப்போ பண்ணிட்டு இருக்காரு, நிறைய மூவிஸ்ல பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப போறாரு, சூப்பரா இருக்கு உங்க ஆக்டிங், ஐ எம் சோ இம்ப்ரெஸ்டு, நீங்க நிறைய கிடைக்கும், நிறைய ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஸோ பட் அட் த சேம் டைம் நமக்கு ஒரு பீங் ஆஸ் ஆக்டரா வந்து அது ஒரு நேரம் வர வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா ஓகே நான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இன்னும் ஆக்சுவலி இந்த சீரியல் பண்ணதுனால இன்னும் நான் ட்ரை பண்ணல. இனிமே தான் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு கிளியரா, ஓகே என்ன யார் முடியணும். இப்போ ஆக்சுவலி நமக்கு எடுத்தோன்னே யாருமே வந்து ஹீரோவை கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அந்த நேரம் வரணும், நிறைய இருக்கு. பட் இப்போ என்னன்னா கொடுக்குற அந்த சின்ன கேரக்டர் இருந்தாலும் 100% கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ ட்ரை பண்ணணும். ஐ திங்க் உங்க 100% 200% நீங்க கொடுக்குறீங்க. அதனால தான் ஆமா. வந்து இவ்வளோ பேர் அவ்வளோ ரீச் ஆயிருக்கு, அவ்வளோ பேர் வந்து ஆமா. உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்க. ஐ திங்க் இந்து கர்ணாவா வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. BCA Cybersecurity, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking. சென்னை ஹீட்டா எஸ்கே பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க.